வணக்கம். வாங்க இன்னைக்கு மார்க்கெட்ட புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நாள். நேத்து ராத்திரி நடந்த சில விஷயங்களும் இன்னைக்கு காலையில நடக்க போற ஒரு முக்கியமான நிகழ்வும் நம்ம மார்க்கெட்டோட போக்கையே மாத்தலாம். சோ நேத்து ராத்திரியிலேந்து நமக்கு கிடைச்சிருக்கிற சிக்னல்ல வச்சு பார்த்தா இன்னைக்கு மார்க்கெட் அமைதியா இருக்குமா இல்ல பதற்றமா இருக்குமா? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு முழு சந்தையோட போக்கையும் தீர்மானிக்க போகுது. இன்னைக்கு நடக்க போறதுலயே ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கு. அமெரிக்க அதிபர் ஈரான் பத்தி பேச போறாரு. அந்த பேச்சுக்காக தான் முழு உலகமே காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, நம்ம இந்திய நேரப்படி சரியா காலையில 7 மணிக்கு அமெரிக்க அதிபர் ஈரான் பிரச்சனை சம்பந்தமா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுக்க போறாரு. அதோட முடிவுக்காகத்தான் எல்லா குளோபல் மார்க்கெட்ஸும் ஒரு விதமான இறுக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பேச்சுல 2 விதமான விளைவுகள் வரலாம். ஒன்னு ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதாவது படைகளை வாபஸ் வாங்குறத அறிவிச்சா அது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். இல்லனா இன்னொரு பக்கம் ஈரானோட எண்ணெய் மற்றும் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் நடத்துவோன்னு ரொம்ப அக்ரெசிவா பேசினா அது மார்க்கெட்ல ஒரு பெரிய சரிவுக்கு காரணமாயிடும். சரி, நாம தூங்கிட்டு இருந்த நேரத்துல நடந்த சில குழப்பமான விஷயங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த ஜியோபாலிட்டிக்கல் நியூஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு ரொம்பவே முரண்பாடான சிக்னல்களை அனுப்பியிருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபரோட சமூக வலைதள பதிவு பயங்கர ஆக்ரோஷமா இருந்துச்சு. ஈரான் போர் நிறுத்தத்துக்கு கேட்டதாவும், ஆனா ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்கிற வரைக்கும் அமெரிக்கா ஈரானை கற்காலத்துக்கு தள்ளிடணும் சொல்லியிருந்தாரு. ஆனா இதுக்கு நேர உல்டாவா ஈரான் கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது. ஈரானிய அதிபர் அமெரிக்க மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதுல ஈரான் எப்போதுமே அமைதி வழியத்தான் தேர்ந்தெடுத்திருக்கு, அமெரிக்காவோட சமீபத்திய நடவடிக்கைகள் தான் ஆக்கிரமிப்புன்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, ரெண்டு பக்கமும் எப்படி முரண்பட்ட கருத்துக்கள் வருதுன்னு. சோ ஒரு பக்கம் போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு நியூஸ் வருது. இது பதற்றத்தை கொஞ்சம் குறைக்குது. ஆனா இன்னொரு பக்கம் ஈரான் அதை இன்னும் உறுதிப்படுத்தல, ஹார்மோஸ் ஜலசந்தி பிரச்சனையும் அப்படியே தான் இருக்கு. இது பதற்றத்தை அதிகரிக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு தான் நம்ம மார்க்கெட் இப்போ ஒரு நிச்சயமற்ற நிலையில இருக்கு. இப்போ இந்த ஜியோபொலிட்டிக்கல் நியூஸ்க்கெல்லாம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு விதமான எச்சரிக்கையான நம்பிக்கையை தான் காட்டுது. நேற்று ராத்திரி அமெரிக்கா மார்க்கெட்ஸ் எல்லாமே பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. டவ் ஜோன்ஸ், S&P 500, குறிப்பா நாஸ்டாக் எல்லாமே நல்ல உயர்வை கண்டிருக்கு. இது ஆரம்பத்துல பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சிக்னல் மாதிரி தான் தெரியுது. ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். மார்க்கெட் ஏறினாலும் விக்ஸ்னு சொல்லப்படுற ஃபியர் இண்டெக்ஸ், அதாவது பயக்குறியீடு வெறும் 3% மட்டும்தான் குறைஞ்சு 24.5ல நிக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா இன்வெஸ்டர்ஸ் இன்னும் முழுசா நம்பிக்கையோட இல்ல, ஒரு விதமான எச்சரிக்கை உணர்வோட தான் இருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முரண்பாடு. அமெரிக்க இண்டெக்ஸ் ஏறினாலும் அங்க ட்ரேட் ஆகிற நம்ம இன்ஃபோசிஸ், ICICI பேங்க், விப்ரோ மாதிரியான முக்கிய நிறுவனங்களோட ADR எல்லாமே இறங்கியிருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவோட பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நம்ம மார்க்கெட்டுக்கு முழுசா வந்து சேராதுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை மணி இது. சரி, இப்போ குளோபல் விஷயங்களை விட்டுட்டு நம்ம உள்நாட்டு செய்திக்கு வருவோம். இந்திய ரிசர்வ் வங்கியோட ஒரு முக்கியமான முடிவு இன்னைக்கு பேங்கிங் செக்டாரை முழு கவனத்துக்கும் கொண்டு வரலாம். RBI என்ன பண்ணிருக்காங்கன்னு சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. முதல்ல பேங்க்ஸ் அதிகமா டாலர் வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு லிமிட் போட்டாங்க. ஆனா பேங்க்ஸ் என்ன பண்ணுச்சுங்கன்னா, அவங்களோட கார்ப்பரேட் கிளைண்ட்ஸ் மூலமா ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சு அந்த ட்ரேடிங்கை தொடர்ந்தாங்க. இதை நோட் பண்ண RBI நேத்து சாயங்காலம் அந்த வழியையும் அடைக்கிற மாதிரி புது ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்க. இந்த நடவடிக்கையோட நேரடி பாதிப்பு என்னன்னா, இது பேங்க்ஸோட லாபத்தை நேருக்கு நேரா பாதிக்கும். முதல்ல பேங்க்ஸை மட்டும் குறிவச்ச RBI இப்ப அந்த ட்ரேடிங்க்கு உதவுற முழு சிஸ்டத்தையும் குறிவைக்குது. அதனால பேங்கிங் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பிரஷர்ல இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப ஃபைனலா இன்னைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான எல்லா முக்கிய தகவல்களையும் ஒன்னா தொகுத்து பார்த்துடலாம். நேற்றைய டேட்டா படி பார்த்தா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIs 8,300 கோடி ரூபாய்க்கு நிகர விற்பனையாளர்களா இருந்திருக்காங்க. ஆனா நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் DIIs 7,200 கோடி ரூபாய்க்கு வாங்கி மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. டெக்னிக்கலா பார்த்தா நிஃப்டிக்கு 22,500 ஒரு உடனடி சப்போர்ட்டா இருக்கும். ஒருவேளை அது உடஞ்சா 22,300 ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவல். மேல போக ஆரம்பிச்சா 22,800ல இருந்து 22,850 வரைக்கும் ஒரு உடனடி தடையா இருக்கும். அதுக்கப்புறம் 23,000 ஒரு வலுவான தடையா செயல்படும். சுருக்கமா சொல்லணும்னா இன்னைக்கு நீங்க கவனிக்க வேண்டியது 3 விஷயம்தான். ஒன்னு, காலையில 7 மணிக்கு வர்ற அமெரிக்க அதிபரோட பேச்சு. ரெண்டாவது, பதற்றம் குறையுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க க்ரூட் ஆயில் விலை எப்படி நகருதுன்னு பார்க்கணும். கடைசியா நிஃப்டி அதோட முக்கியமான சப்போர்ட் லெவலான 22,500ஐ தக்க வைக்குதா இல்லையான்னு பார்க்கணும். குளோபல் சிக்னல்ஸ் ஒரு தெளிவான பாதையை காட்டல. நம்ம ஊர்ல பேங்கிங் ரூல்ஸ் டைட் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நடக்க போற இந்த மார்க்கெட் 4ல காளைகள் ஜெயிக்க போகுதா இல்ல கரடியோட ஆதிக்கம் இருக்குமா? இதுதான் இன்னைக்கோட $1 மில்லியன் கேள்வி. ஒரு முக்கியமான விஷயம்,
இந்த பகுப்பாய்வுல இருக்கிற தகவல்கள் எல்லாமே உங்களுடைய கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான், இது எந்த வகையிலையும் ஒரு நிதி ஆலோசனை கிடையாது. எந்த ஒரு முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் தயவு செஞ்சு ஒரு பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்க. நன்றி.